Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோல சூப்பரான மைதா பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த ரெசிபி வந்து 90's கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நம்மளுக்கு வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபி நம்ம வந்து செஞ்சிடலாம். பெட்டிக்கடையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ₹1 பால்கோவா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அந்த ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு 1/2 கப் நெய் எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் நல்லா சூடாகட்டும். இந்த 1/2 கப் நெய்க்கு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மைதா மாவை சேர்த்துட்டு நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுப்பு தீயை வந்து நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா இது வந்து உடனே வந்து கலர் மாறிடும். அப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி மெதுவாக கிண்டிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மைதா மாவை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிபிக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சால் தான் இந்த பர்ஃபி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இப்போ நான் 3/4 கப் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்த உடனே இதில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கிண்டிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பவுடர் பண்ண சர்க்கரை தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். 1 கப் மைதா மாவுக்கு நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போது மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது மாவு. நம்ம சர்க்கரை சேர்க்க சேர்க்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் உள்ளே சேர்த்துடும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க.
இப்போ பாருங்கள், கடைசியாக இந்த மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் செட் பண்ணிடலாம். நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு இந்த மாவை ஃபுல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லைட்டாக நெய் தடவியோ இல்லை எண்ணெய் தடவியோ கிரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ½ அன் ஹவருக்கு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணி வெளியே நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது. இது சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். வாயில் வச்சோடனே நல்லா கரைஞ்சிடும். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான 1 ரூபி பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உடச்ச உடனே எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெட்டிக்கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.